வணக்கம். இன்னைக்கு இந்த அலசல்ல நாம எல்லார் மைண்ட்லயும் ஓடுற ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை பத்தி பேச போறோம். அது என்னன்னா, எதிர்பாராத அபாயங்களுக்கும் நம்மளோட பாதுகாப்புக்கும் நாம எப்படி பட்ஜெட் போடுறோம். வாங்க, ஒரு தேசத்தோட நிதியிலிருந்து நம்ம வீட்டு பட்ஜெட் வரைக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா அலசுவோம். உண்மையில சொல்லணும்னா, நீங்க ஒரு நாட்டோட நிதி அமைச்சரா இருந்து பல லட்சம் கோடி பற்றாக்குறைய சமாளிச்சாலும் சரி, இல்ல மாச கடைசியில பட்ஜெட் போடுற ஒரு சாதாரண குடும்பத் தலைவரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் எதிர்கொள்ற ஒரு பொதுவான கேள்வி இதுதான். இந்த பாதுகாப்புக்கான செலவ நாம எப்படி சமாளிக்க போறோம்? சரி, முதல்ல ரொம்பவே பெரிய லெவல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது, ஒரு பிரம்மாண்டமான நாடு தனக்கான பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் எப்படி திட்டமிடுதுன்னு பார்ப்போம். இந்தியாவோட சமீபத்திய யூனியன் பட்ஜெட் பத்தின பிஆர்எஸ் ரிப்போர்ட்டோட டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் நம்பர்கள் இருக்கிற காகிதம் கிடையாதுங்க. 100 கோடிக்கும் அதிகமான மக்களோட நிதி ஆரோக்கியத்தையே தீர்மானிக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆவணம். இந்த நம்பரை கொஞ்சம் கேட்டு பாருங்க. தலை சுத்துதில்ல? 50,65,000 கோடி ரூபாய். 2025-26 நிதியாண்டுல இந்திய அரசாங்கம் செலவிடப் போற தொகை இது. ஒரு நாட்டை பாதுகாப்பா இயக்கிறதுக்கான செலவு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு இதிலிருந்தே நாம புரிஞ்சுக்கலாம். இவ்ளோ பெரிய தொகைய அரசாங்கம் எப்படி ஃபண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த புதிய வருமான வரிமுறையை பயன்படுத்துறாங்க. குறிப்பா 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்துக்கு 100% தள்ளுபடி கொடுத்து அரசாங்கத்தோட வருவாய்க்கும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரிச்சலுகைக்கும் நடுவுல ஒரு சூப்பரான பேலன்ஸை உருவாக்கலாங்க. ஓகே, இப்போ ஒட்டுமொத்த தேசிய பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் உள்ள போய் ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியாவை மட்டும் பார்ப்போம். அதுதான் பொது சுகாதாரம். சமீபத்திய கேஎஃப்எஃப் டேட்டாவை பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உலகளாவிய முரண்பாடு நமக்கு தெரிய வருது. அதாவது, அடிப்படை மருத்துவ செலவுகளுக்காக மற்ற வளர்ந்த நாடுகளை விட அமெரிக்கா ஒரு நபருக்கு மிக அதிகமா செலவு பண்றாங்க. ஒருத்தருக்கு $8,000 மேல. ஆனா, இதுல இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? இவ்ளோ காசு தனியா செலவு பண்றதால மட்டுமே சிறந்த பாதுகாப்பு கிடைச்சிடாது. ஏன்னா, அமெரிக்கர்களோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இணையா இருக்கிற மத்த நாடுகளை விட கணிசமா குறைவாதான் இருக்கு. இவ்ளோ செலவு பண்ணியும் பெரிய பலன் இல்ல. இது ஒரு பெரிய முரண்பாடு தானே? இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி இந்த தேசிய அளவிலான சுகாதார பொருளாதாரம் எப்படி தனிநபர்களோட பாக்கெட்டை நேரடியாக பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இங்க கொள்கைகள் எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிங்க. அமெரிக்காவோட அஃபோர்டபிள் கேர் ஆக்ட்ல வரப்போற கொள்கை மாற்றங்கள் மூலமா நடுத்தர வருமானம் வாங்குறவங்க தொடங்கி சில குடியேறிகள் வர பல பேருக்கு கிடைக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் மானியங்கள்ல பெரிய லெவல்ல உடனடி மாற்றங்கள் நடக்க போகுது. குறிப்பா இந்த வருஷ கடைசியில அந்த மேம்படுத்தப்பட்ட வரி சலுகைகள்லாம் காலாவதி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மானியம் வாங்குற சந்தை பயனாளிகள் தாங்கள் சொந்த கையிலிருந்து கட்ட வேண்டிய பிரீமியம் தொகை அப்படியே சராசரியா 114% எகிரிடும். இதை சமாளிக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? மாசம் கட்டுற பிரீமியம் கம்மியா இருக்கட்டும்னு கெட்டாஸ்ட்ரோஃபிக் திட்டங்களுக்கு மாற முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, அதுக்கு ஈடா திடீர்னு ஒரு மருத்துவ அவசரம் வந்தா $10,000 மேலான தொகையை தங்கள் கையிலிருந்தே கட்ட வேண்டிய மிகப்பெரிய ரிஸ்கை அவங்க சுமக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ நாம கடைசியா இந்த பெரிய கொள்கைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா ஒரு சாதாரண குடும்பத்தோட வரவேற்பறைக்கே போயிடலாம். ஒரு குடும்பம் தங்களை பாதுகாத்துக்க காப்பீடு வாங்கலாமா வேண்டாமான்னு எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு இன்சூரன்ஸ் விற்பனை மேலாளர் ஒரு கிளாஸ்ல சொல்றத கவனிங்க. உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் எந்த கலாச்சாரமா இருந்தாலும் இன்சூரன்ஸ்னு வந்தாலும் எல்லாரும் சொல்ற வார்த்தை, என்கிட்ட இப்ப பணம் இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுதான் அடிமட்டத்துல இருக்கிற மிகப்பெரிய தடை. அவர் வாடிக்கையாளரோட சைக்காலஜியை ரொம்ப அழகா பிரிச்சு மேய்றாரு. யாராவது பணம் இல்லைன்னு சொன்னா உண்மையிலே பேங்க் அக்கவுண்ட் காலியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஒன்னு, அந்த ஏஜென்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இல்லனா அந்த இன்சூரன்ஸ் அவங்க ஒரு முக்கியமான விஷயமாவே கருதல. இதுதான் உண்மை. இந்த தயக்கத்தை உடைக்க முகவர்கள் ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்கறாங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல 10 லட்சம் ரூபாய்க்கு பில்ல நீட்டும்போது என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? எப்பேற்பட்ட கேள்வி பாத்தீங்களா? இது கண்டிப்பா நம்மள யோசிக்க வைக்கும். அவரோட அனுபவத்துல நடந்த ஒரு உண்மையான ஆனா ரொம்பவே சோகமான சம்பவத்தை இங்க நம்ம பார்க்கணும். ஒரு குடும்பம் வெறும் 20,000 ரூபாய் பிரீமியத்தை கட்ட தயங்குனாங்க. அதோட விளைவு, அவசர அறுவை சிகிச்சைக்காக தங்களோட நிலத்தை வெறும் 8 லட்சம் ரூபாய்க்கு அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டியதா போச்சு. கொஞ்ச வருஷத்திலேயே அந்த நிலத்தோட மதிப்பு 30 லட்சமா உயர்ந்துச்சு. இது எவ்வளோ பெரிய இழப்பு நினைச்சு பாருங்க. ஸோ இந்த அலசல்ல நாம பார்த்த மாதிரி, நீங்க ஒரு நாட்டோட 50 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டாலும் சரி, இல்ல உங்க குடும்பத்துக்காக 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்ட சொன்னாலும் சரி, பாதுகாப்பை உறுதி பண்றதுக்கு எப்போதுமே நாம முன்கூட்டியே சில நிதி தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த மேக்ரோ மைக்ரோ டேட்டா எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட நான் கேட்குற ஃபைனல் கேள்வி இதுதான். நாளைக்கு நடக்க போற அபாயங்களுக்கு எதிரா உங்களோட சொந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க?
எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களோட நிதி முன்னுரிமைகள் உண்மையிலேயே என்னவா இருக்கும்? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.